நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை. ஏனென்றால் அந்த தேர்தல் அறிக்கையிலே எது வாக்குறுதியாக வெளியிடப்படுகிறதோ அது நிறைவேற்றி தரப்படும் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது அது ஊடகத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்களுடைய கோரிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்ற அந்த கருத்து உடையவர்களாக, அந்த கோரிக்கை உடையவர்களாக எப்பொழுதுமே நாம் காண பார்க்கிறோம். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மக்களிடம் செல்லுங்கள், அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய கருத்துக்களை நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே இணைத்து அந்த தேர்தல் அறிக்கையை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய கருத்துக்கள், அது அமைச்சருடைய கருத்தாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுடைய கருத்தாக இருக்கட்டும், நிச்சயமாக அத்தனையும் கருத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். அதில் எதெல்லாம் சாத்தியமோ நிச்சயமாக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், இணைத்துக் கொள்வோம் என்ற அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கடிதங்களை, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் அடங்கிய அந்த மனுக்களை எங்களிடம் நீங்கள் வழங்கலாம். ஆனால் இங்கே வர முடியாதவர்கள் அல்லது எழுதி கொண்டு வர முடியாதவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களிடம், இன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதவர்களிடம் நீங்கள் தெரிவிக்கலாம். TNmanifesto.ai என்ற ஒரு போர்ட்டல் இருக்கிறது. அதில் நீங்கள் போய் உங்களுடைய கருத்துக்களை அதில் எழுதலாம், அல்லது அதில் நீங்கள் ஒரு உரையாடலாகவே, சொல்லாடலாக அதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்தால் அதையும் நாங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்வோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாரம்பரியமிக்க இயக்கமாக இருந்தாலும் அதே நேரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் எங்களோடு இணைத்து கொண்டு எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய இயக்கம் என்பதை இந்த மேனிஃபெஸ்டோ AI வழியாக உருவாக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அதனால் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாகவும் அதே நேரத்தில் புதுமைகளை கொண்ட தேர்தல் அறிக்கையாகவும் அது இருக்கும். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தொடர்ந்து திருச்சி